ஜூலை 10ஆம் தேதியன்று உலக வரலாற்றில் பதிவு பெற்ற முக்கிய நிகழ்வுகளில் சிலவற்றை தற்போது பார்க்கலாம். வேலூர் சிப்பாய் கழகம். வேலூர் சிப்பாய் கழகம் அல்லது வேலூர் புரட்சி 1806 ஜூலை 10ஆம் தேதி நடைபெற்றது. இது கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக இந்திய சிப்பாய்கள் முன்னெடுத்த முதலாவது ஆயுத புரட்சியாகும். 1805 நவம்பரில் பிரிட்டிஷ் ராணுவத்தில் பணியாற்றிய இந்திய சிப்பாய்களுக்கு புதிய உடை மற்றும் சிகை அலங்கார கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. திருநீறு, நாமம், சந்தனம், குங்குமம் போன்ற மத அடையாளங்களை நெற்றியிலோ உடலின் பிற பகுதிகளிலோ அணிவது தடை செய்யப்பட்டது. முஸ்லிம்கள் தங்கள் தாடி மற்றும் மீசையை மழிக்கும்படியோ அல்லது சுருக்கும்படியோ கட்டாயப்படுத்தப்பட்டனர். தலைப்பாகைக்கு பதிலாக வட்ட தொப்பிகள் அணியும்படி உத்தரவிடப்பட்டது. இந்த மாற்றங்களுக்கு இந்து மற்றும் முஸ்லிம் சிப்பாய்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்தது. புதிய விதிமுறைகளை எதிர்த்த சில சிப்பாய்கள் சென்னையின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு சென்று தங்களது எதிர்ப்பை மேலதிகாரிகளிடம் நேரில் பதிவு செய்ய முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேய அதிகாரிகள் புகார் செய்ய வந்தவர்களுக்கு சவுக்கடிகளை தண்டனையாக வழங்கினர். எதிர்க்க நினைப்போரை அச்சுறுத்தும் வகையில் ஒரு இந்து ஒரு முஸ்லிம் சிப்பாய்க்கு தலா 90 கசையடிகள் கொடுத்து அவர்களை பணியிலிருந்து நீக்கினர். கசையடிகளுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டவர்கள் மீண்டும் பணிக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். இது இந்திய சிப்பாய்களின் உள்ளங்களில் புரட்சி கனலை மூட்டியது. வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் வாரிசுகள் அந்த புரட்சி கனலை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். 1806ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் நாள் திப்பு சுல்தானின் ஒரு மகளுக்கு திருமணம் நடைபெற்றது. அதில் கலந்து கொள்வதற்காக வந்தவர்கள் ஒன்று சேர்ந்து திடீர் புரட்சியை திட்டமிட்டனர். இந்திய சிப்பாய்கள் அனைவருக்கும் ரகசிய தகவல் அனுப்பப்பட்டது. அடுத்த நாள் அதிகாலையில் இந்திய சிப்பாய்கள் ஆயுதங்களுடன் திடீரென கிளர்ந்தெழுந்து பிரிட்டிஷ் அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இதில் பிரிட்டிஷ் தளபதி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ் படையினர் கொல்லப்பட்டனர். வேலூர் கோட்டையை புரட்சியாளர்கள் கைப்பற்றினர். தகவல் அறிந்ததும் அரக்கோணத்தில் முகாமிட்டிருந்த பிரிட்டிஷ் படையணி குதிரைப்படை மற்றும் பீரங்கி படையுடன் வேலூருக்கு விரைந்தது. பிரிட்டிஷ் படையின் ஆயுத பலம் மற்றும் ஆள்பலத்திற்கு முன் புரட்சியாளர்களால் நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அன்று மாலைக்குள் வேலூர் கோட்டை மீண்டும் பிரிட்டிஷ் படையின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. இந்த தாக்குதலில் சுமார் 350 புரட்சியாளர்கள் கொல்லப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 100 பேர் விசாரணைக்கு பின் தூக்கிலிடப்பட்டனர். மற்றவர்கள் வழக்கமான நீதிமன்ற விசாரணைகளில் தண்டிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முதல் ஆயுத புரட்சியாக அறியப்படுகிறது. உலகின் முதல் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் டெல்ஸ்டார் 1 என்பது உலகின் முதல் தொழில்நுட்ப ரீதியான தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளாக 10 ஜூலை 1962 அன்று அமெரிக்காவிலிருந்து ஏவப்பட்டது. இது அமெரிக்காவின் நாசா மற்றும் AT&T நிறுவனத்தின் கூட்டு முயற்சியாக விண்ணுக்கு அனுப்பப்பட்டது. உலகளாவிய தொலைபேசி அழைப்புகள், தொலைக்காட்சி ஒளிபரப்புகள், டேட்டா பரிமாற்றம் போன்றவற்றை செயற்கைக்கோளின் உதவியுடன் செய்யும் முயற்சியே டெல்ஸ்டார் செயற்கைக்கோளை அனுப்பியதன் முக்கிய நோக்கமாகும். டெல்ஸ்டார் 1 புவியை ஒருமுறை சுற்றி முடிக்க சுமார் 2.5 மணி நேரம் எடுத்துக்கொண்டது. இந்த செயற்கைக்கோளின் மூலம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா இடையே முதல் முறையாக நேரலை தொலைக்காட்சி ஒளிபரப்பு நடைபெற்றது. மேலும் தொலைபேசி அழைப்புகள், டேட்டா பரிமாற்றம் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு சோதனைகள் வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டன. புவி நிலைத்த நிலையில் இல்லாமல் சுற்றிக்கொண்டே இருந்த காரணத்தால் ஒவ்வொரு ஒளிபரப்பும் மிக குறுகிய நேரத்திற்கே சாத்தியமாக இருந்தது. இருந்தாலும் இது உலகளாவிய தகவல் பரிமாற்றத்தின் அடிப்படையாக அமைந்து தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தில் புதிய வழிகளை திறந்தது. அதன் ஒளிபரப்பு திறன் குறைவாக இருந்தாலும் தொலைத்தொடர்பு வரலாற்றில் இது ஒரு பெரும் முன்னேற்றமாக கருதப்படுகிறது. டெல்ஸ்டார் 1 மூலம் அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டது. இது பிறகு உருவான பல தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்களின் முன்னோடியாகவும் அமைந்தது. மதமும் அறிவியலும் மோதிய மங்கி ட்ரையல். அமெரிக்காவின் டெனசி மாகாணத்தில் டெய்டன் நகரில் மங்கி ட்ரையல் என அழைக்கப்படும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கில் நீதிமன்ற விசாரணை 1925ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த வழக்கு ஜான் டி ஸ்கோப்ஸ் என்ற இளம் அறிவியல் ஆசிரியருக்கு எதிராக தொடரப்பட்டது. அவர் தனது பள்ளியில் வாழ்க்கை உருமாற்றம் குறித்த சார்லஸ் டார்வின் கோட்பாட்டை பாடமாக எடுத்ததற்காக குற்றம் சாட்டப்பட்டார். அந்த நேரத்தில் டெனசியில் அமளியில் இருந்த பட்லர் ஆக்ட் என்ற சட்டம் மனிதன் குரங்கினம் மூலம் உருவானதாக கூறும் டார்வின் கோட்பாட்டை பள்ளிகளில் கற்பிக்க தடை விதித்தது.
இந்த சட்டத்திற்கு எதிராக அமெரிக்க சிவில் உரிமை யூனியன் குரல் கொடுத்தது. இந்த சட்டம் தொடர்பான விவாதத்தை உருவாக்க முயன்ற சிவில் உரிமை அமைப்பு அதற்காக ஆசிரியர் ஸ்கோப்ஸின் வழக்கை பயன்படுத்தியது. ஸ்கோப்ஸுக்கு ஆதரவாக புகழ்பெற்ற சட்டத்துறை நிபுணர்கள் களமிறங்கினர். கிளாரன்ஸ் டேரோ என்ற பிரபல வழக்கறிஞர் ஸ்கோப்ஸுக்காக ஆஜரானார். அரசு தரப்பு வழக்கறிஞராக முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளர் வில்லியம் ஜென்னிங்ஸ் பிரையன் வாதிட்டார். பள்ளிகளில் எவோல்யூஷன் கற்பிக்கலாம் என கூறும் விஞ்ஞான கருத்துக்கும் பைபிளில் கூறப்படும் மனித உருவாக்கம் பற்றிய மத கோட்பாட்டுக்கும் இடையிலான மோதலாக இருந்ததால் மதமும் அறிவியலும் மோதிய முக்கிய வழக்காக இது அனைவரது கவனத்தையும் பெற்றது. இந்த வழக்கு அமெரிக்காவில் கல்வி, மதம், அறிவியல் மற்றும் உரிமைகள் குறித்த பெரிய விவாதங்களை உருவாக்கியது. இறுதியில் ஸ்கோப்ஸ் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு அவருக்கு $100 அபராதம் விதிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் இது நீக்கப்பட்டது. இந்த வழக்கு அமெரிக்க சமூகவியலின் முக்கிய திருப்பு முனையாகவும் அறிவியல் கல்வி மீதான சட்ட கட்டுப்பாடுகளை எடுத்துச் சொல்லும் வரலாற்று சம்பவமாகவும் கருதப்படுகிறது. மனிதன் குரங்கினம் மூலம் உருவானான் என்பது டார்வின் கோட்பாட்டின் உள்ளடக்கமாக இருந்ததால் மக்கள் இதை மங்கி ட்ரையல் என்று கிண்டலாக அழைத்தனர்.